இங்க இவரோட பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறா. இவங்க கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. ஏமா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேமா, ஏமா இப்படின்னா பண்ணேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல இந்த பொண்ணும் அழுகுறா. ஆனா நம்ம பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நம்ம பொண்ணு வெளியில சுகவாசியா நல்லாதான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால மாப்பிள்ளை கிட்ட போய் பொண்ணு 6-7 மாசமா முழுகாம இருக்கா, நாங்களே அவளை பாத்துக்கிறோம், இவளுக்கு நாங்க எங்க வீட்டுல வச்சு வளகாப்பு செஞ்சிடறோம், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும்னு சொல்றாரு. இல்ல மாமா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனால உங்க வீட்லயே வச்சா எங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க, அதனால பொதுவான இடத்துல ஒரு மண்டபத்துல வச்சிடலான்னு சொல்றாரு. இவரும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு வந்துடுறாரு. வளகாப்பு நடக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. அக்கப்பக்கத்துல இருக்கிறவங்க இவரு பொண்ணை தப்பா பேசினாலும் இவரு இந்த பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனால இந்த பொண்ணு கூட வீட்டுல இருக்கிறவங்க கூட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஆனா அந்த வளகாப்பு நாட்கள் நெருங்க நெருங்க பழசனா மறந்துட்டு அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே இந்த பொண்ணு கிட்ட நல்லாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வளகாப்புக்கு முதல் நாள் நைட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வீட்டுல உட்காந்து எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா கூட்டாஞ்சோறுனா சாப்பிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா வந்து, நீங்க எல்லாருமே மண்டபத்துல போய் தங்கிருங்க, அக்கா காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், அதனால நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு கிளப்பி விட்டுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாம அதிகமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. இதனா பார்த்த இந்த பொண்ணோட அம்மாவும் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கலாம் வான்னு கூப்பிடுறப்ப அவங்க அப்பா நடுவுல வந்து, இதனா ஒண்ணு இல்ல, இது ஒரு நார்மல் தான் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு மறுபடி வாந்தி எடுத்துட்டு இருக்கறனால அவங்க அம்மா கேக்குறத பார்த்த இவரு அவங்க அம்மாவை அடிச்சிடுறாரு. அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டு ரூம் கதவை சாத்திடுறாரு. இந்த பொண்ணு இருக்கிற ரூமையும் கதவுனா சாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட சுயரூபம்னா. நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனால தன்னோட குடும்ப மானமே போயிருச்சுன்னு, நீ குடிக்கிற பால்ல நான் தான் விஷத்தை கலந்தேன், ஆனா நீ இப்படி இழுத்துட்டு கிடப்பன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணும், பிளான் பண்ணி தான் என்ன வீட்டுக்கே வர வச்சிருக்கீங்களான்னு கேக்குறா. சரிப்பா, எனக்கு கேட்கவே சங்கடமா இருக்கு, நான் எப்படி இருந்தாலும் சாக தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் டாய்லெட் போகணும், கதவு மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு கேக்குறா. ஆனா அப்ப கூட அந்த மனுஷன் கதவை திறக்காம அந்த பொண்ணு சாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வெளியிலே நிக்கிறான். அந்த பொண்ணால கட்டுப்படுத்த முடியாம அந்த இடத்திலே டாய்லெட் போகி அவளால ரொம்ப நேரம் இருக்க முடியாம அந்த இடத்துலயே இறந்து போறா. ஒரு வெட்டி கௌரவத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதிக்காக தான் பொண்ணையே கொன்ன ஒரு அப்பனோட உண்மை கதையை தான் ஒரு பாவ கதைகளா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க.